10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் மார்ச் 2ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரையிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 8ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த பொதுத் தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை விவரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை அதாவது 8,91,121 மாணவர்கள் எழுதுகிறார்கள். இவர்களில் மாணவர்களுடைய எண்ணிக்கை 4,12,509 பேரும், மாணவிகளுடைய எண்ணிக்கை 4,78,612 பேரும் அடங்குவர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை மாணவர்கள் 4,92,278 பேரும், மாணவிகளுடைய எண்ணிக்கை 4,97,129 பேரும் என ஒட்டுமொத்தமாக 9,89,407 பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு மார்ச் ஏப்ரலில் நடந்த பொதுத் தேர்வையுடன் ஒப்பிடும்போது, அதாவது குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை சரிந்திருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துக் கொண்டே வரும். கடந்த ஆண்டுகளில் இப்படித்தான் நடந்திருக்கின்றன. இந்த ஆண்டு கூட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை 57,439 பேர் கடந்த ஆண்டை விட கூடுதலாக எழுதுகிறார்கள். ஆனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த ஆண்டை விட 22,512 பேர் குறைந்திருக்கிறார்கள். இது குறித்து நம்ம கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது, அதாவது 10ஆம் வகுப்பில் வருவதற்கு முன்பாகவே 9ஆம் வகுப்பிலேயே அதிகமான மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தியதுதான் இதற்கு காரணம் என இந்த ஒரு அதிர்ச்சி தகவலை ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள்.